இந்நிலையில் எனக்கு நல்லது எது நிச்சயமாக கூறும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அதுபோன்று எனக்கு அறிவுரை கூறுவீராக. பகவத்கீதையினுடைய மிக முக்கியமான ஸ்லோகம் இது. பகவத்கீதையிலே எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கலாம், சரண ஸ்லோகம் இருக்கலாம், இல்லை எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கலாம். கிருஷ்ணர் சரணாகதி அடை அப்படின்னு கடைசியா முடிக்கிறது தான் பகவத்கீதையினுடைய சாராம்சம். ஆனா இந்த ஸ்லோகத்திலேயே அர்ஜுன் அதை செஞ்சுட்டார். என்ன சொல்ற? இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் அப்படின்றார். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? சரணடைய சொல்றார். செகண்ட் சாப்டர் 7th ஸ்லோகத்திலே 7வது ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் அதை அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் 10வது அத்தியாயத்துல திரும்பவும் சொல்ற, நீதான் பரபிரம்மம், நீதான் பரந்தாமன், நீதான் பவித்திரம், நீதான் புருஷன், நீதான் சாஸ்திரம் சொல்லி 10வது அத்தியாயத்துல சொல்றார். ஆனாலும் 18வது அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணன் பேசிதான் முடிக்கிறார். சரியா? ஏன்னா அர்ஜுனனுடைய நிலை என்னன்னா, இப்ப கிருஷ்ணருக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து நான் சரணடைந்த சீடன் அப்படின்ட்டார் இல்லையா? ஆனா உண்மையிலேயே சரணடைந்தாரா? உண்மையிலேயே அவருடைய ஐயங்கள் எல்லாம் தீர்த்து வச்சார்? அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லாம இருந்ததா அப்படின்னா இல்ல. இதுக்கப்புறம் தான் மொத்த கான்வர்சேஷனே போகுது.